வெல்கம் டு லிட்ரேச்சர் ஜான்ராஸ். இந்த வீடியோவில் தி எலிசபெத்தன் தியேட்டர் அண்ட் ஆடியன்ஸ் சாப்டருடைய ரொம்ப ஈஸியான சம்மரைஸ்டு பாயிண்ட்ஸை லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த சாப்டர் வந்து தி சோசியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து புக்கில் உள்ள இம்பார்ட்டன்ட் சாப்டர். இந்த எலிசபெத்தன் தியேட்டர் அண்ட் ஆடியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தியேட்டருக்கும் ஆடியன்ஸுக்கும் என்ன ஒரு கனெக்ஷன் இருக்குது, எலிசபெத்தன் தியேட்டர்னா என்னது, இதனுடைய பயன் என்ன, இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, இதனுடைய விஷயங்கள் என்னங்கிறத இது லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த எலிசபெத்தன் தியேட்டருங்கிறது இது வந்து ஒரு நாடக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு தியேட்டரு. இது வந்து எலிசபெத்தன் பீரியடில் ஸ்டார்ட் ஆனது. இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய ராணியான, அதாவது இங்கிலாந்துடைய குவீன் எலிசபெத், இவங்க இருக்கும்போது தான் வந்து இந்த எலிசபெத் தியேட்டர் வந்து கட்டுனாங்க. ஸோ இவங்க பீரியடில் தியேட்டர் வந்ததுனால இதுக்கு பேர் எலிசபெத்தன் தியேட்டர்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க வந்து இந்த நாடகத்துக்கு நிறைய உதவி பண்ணாங்க. இந்த நாடக வளர்ச்சி அடையணுங்கிறதுக்காக நிறைய உதவி பண்ணதுனால அவங்க ஞாபகமாக எலிசபெத்தன் தியேட்டர்னு பெயர் வச்சிருக்கிறாங்க. இன்னொரு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியரியன் தியேட்டர்னு சொல்லலாம். ஏன்னா ஷேக்ஸ்பியர் நிறைய நாடகங்கள் எழுதி அவருடைய மோஸ்ட் ஆஃப் த பிளே வந்து இந்த தியேட்டரில் தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதனால் இதுக்கு இன்னொரு பெயர் ஷேக்ஸ்பியரின் தியேட்டர் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இதோட ஆடியன்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த நாடகத்தினால கவரப்பட்டாங்க அப்படிங்கிறதா வந்து நம்ம இதில் லேர்ன் பண்ணிக்கிறோம். த குளோப் தியேட்டர் வாஸ் பாப்புலர் இந்த எலிசபெத்தன் ஏஜ். ஸோ அந்த எலிசபெத்தன் ஏஜில் வந்து ஒரு தியேட்டர் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த தியேட்டருக்கு பேர் வந்து குளோப் தியேட்டர். ஆக்சுவலாக அதோட நேம் வந்து குளோப் தியேட்டர். இது 1599 கட்டப்பட்டது. ஷேக்ஸ்பியர் ரோட் மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் பிளேஸ் ஃபார் திஸ் தியேட்டர். இந்த தியேட்டர் கட்டப்பட்டதுக்கு அப்புறம் இந்த தியேட்டருக்காகவே நிறைய நாடகங்களை வந்து ஷேக்ஸ்பியர் எழுதினார். இந்த தியேட்டர் வாஸ் உடன் ஸ்ட்ரக்சர். அந்த தியேட்டர் பார்த்தீங்கன்னா இன்றைக்குள்ள மாதிரி இருக்காது. சிமெண்ட் செங்கல் வச்சு கட்டியிருக்க மாட்டாங்க. அந்த காலத்தில் வந்து மரத்தோட இதை வச்சு தான் கட்டியிருப்பாங்க. எல்லாம் மரங்களால் செய்யப்பட்டது அந்த தியேட்டர். The stage was divided into 4 parts. அந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா தியேட்டருடைய நாடகம் நடிக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 4 வகையாக பிரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு பார்ட்டை பார்க்கலாம். அந்த ஃப்ரண்ட் ஸ்டேஜ் வாஸ் ஓப்பன் டு ஸ்கை யூஸ்ட் அஸ் அ ஸ்ட்ரீட் ஆர் கார்டன். இப்போது அந்த ஃப்ரண்ட் ஸ்டேஜ் வந்து ஓப்பனாக தான் இருக்கும். அது வானத்தை பார்த்த மாதிரி தான் இருக்கும். அந்த ஸ்டேஜ் ஓப்பனாக இருக்கிறதுனால நாடகத்துக்கு தேவையான விஷயங்கள், அதாவது அது தோட்டம் செட் பண்ணிப்பாங்க, ஸ்ட்ரீட்டு ரோடெல்லாம் இருக்கும். அப்போ ஆக்டர்ஸ் நடந்து போகிறது, உட்கார்றது அப்படியே எல்லாருமே ஓப்பனாக தெரியும். நாடகங்கள் நடிக்கிறவங்களாம் வந்து ஸ்ட்ரீட் நடந்து போகிற மாதிரி அந்த இதை செட் பண்ணிப்பாங்க. அதில் தோட்டம் செட் பண்ணியிருப்பாங்க, செடி கொடிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஃப்ரண்ட் ஸ்டேஜ் அதுக்கு பயன்படுத்தப்பட்டது. அப்புறம் பேக் ஸ்டேஜ் வாஸ் பிஹைண்ட் த பில்லர்ஸ். ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்குது ஆப்போசிட்டு, அங்கே எதுவுமே நடக்காது. தென் அதுக்கப்புறம் இந்த ஷேப் அண்ட் கண்டிஷன் ஆஃப் த எலிசபெத்தன் தியேட்டர் மோல்டட் த கேரக்டர் அண்ட் குவாலிட்டி ஆஃப் த எலிசபெத்தன் தியேட்டர். ஸோ இந்த தியேட்டரோட வடிவம், அந்த தியேட்டருடைய பயன்பாடு எல்லாம் வந்து இந்த எலிசபெத் ட்ராமா வந்து ரொம்ப டெவலப் பண்ணி விட்டது அந்த பீரியடில். ஸோ ஷேக்ஸ்பியர் மட்டும் கிடையாது, ஷேக்ஸ்பியருக்கு அப்புறம் நிறைய ட்ராமாட்டிஸ்ட்டு வந்தாங்க. அவங்க நிறைய நாடகங்கள் எழுதி அதன் மூலமாக அந்த ஆடியன்ஸோடைய லைஃப்பில் வந்து பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டது. அப்புறம் த ஆடியன்ஸ் கான்ட்ரிபியூட்டட் த வீக்னஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ட்ராமா. ஸோ இந்த நாடகங்களை பார்த்துட்டு நாடகங்கள் கேரக்டரை பார்க்கும்போது இந்த ஆடியன்ஸுக்கு வந்து என்ன ஒரு தாக்கம் ஏற்படுத்துச்சுன்னா, அந்த நாடகங்கள் வரக்கூடிய தீம் வந்து எப்படி ஒரு பிரச்சனை நடக்குது, பிரச்சனை எப்படி தீர்வு காணணும், எப்படி வந்து ஒரு லவ்வர்ஸ்குள்ளே பிரச்சனை ஆகுது, எப்படி ஒரு 2 நாட்டுக்காட்டில் பிரச்சனை ஆகும் அப்படின்னா வந்து வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளை வந்து நாடகம் வந்து போர்ட்ரே பண்ணனால இவங்களுக்கு இவங்க ரியல் லைஃப்பில் வந்து இவங்க லைஃப்னால் லீட் பண்ணுறதுக்கு இது நல்ல ஒரு உதவியாக இருந்துச்சு. நோ ஃப்ரண்ட் கர்டன். அதே மாதிரி அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி எந்த திரையும் இருக்காது, திரை எதுவுமே இருக்காது. ஆடியன்ஸ் அப்படி பார்ப்பாங்க, அந்த யார் வராங்க போகிறாங்கிறது பார்ப்பாங்க. அந்த ஸ்டேஜில் சீன் பிகின்ஸ் வித் என்ட்ரன்ஸ் ஆஃப் ஆக்டர்ஸ் அண்ட் எண்ட்ஸ் வித் எக்ஸிட் ஆஃப் ஆக்டர்ஸ். இப்போ ஒரு சீன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அப்போ அந்த பர்டிகுலர் ஆக்டர்ஸ் அந்த ஸ்டேஜில் வந்தால் சீன் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். அந்த ஆக்டர்ஸ் அப்படியே அந்த ஸ்டேஜ்லேருந்து வெளியே போகிறாங்கன்னா அந்த சீன் முடியுதுன்னு அர்த்தம். ஷேக்ஸ்பியர்ஸ் ட்ராஜடி எண்ட்ஸ் வித் கேரிங் த டெட் பாடி ஆஃப் த ஹீரோ. இப்போது ஜென்ரலாக வந்து ஷேக்ஸ்பியரோட ட்ராஜிக் பிளே ஒத்தலோ, மேக்பெத், ஹேம்லெட் இதெல்லாம் வந்து ட்ராஜிக் பிளேஸு. இந்த பிளே வந்து முடியும் போது ஹீரோ இறந்து போயிடுவான். அந்த ஹீரோ டெட் பாடி தூக்கிட்டு போகிற மாதிரி தான் எல்லா ட்ராஜிக் பிளேயும் அமைஞ்சிருக்கும். நோ சீனரி ஆன் ஸ்டேஜ் பட் பொயட்ரி மேக்ஸ் அட்மாஸ்பியர். இப்போது சீனரி அப்படின்னா ஒரு பெரிய புயல் வருது, ஒரு லவ் சீன் நடக்குது அப்படின்னா அதில் வந்து எந்த ஒரு சீனரியும் இருக்காது. அதுக்கு பதிலாக வந்து பொயட்டிக் லைன் வந்து ஒருத்தர் வந்து அதை ரீட் பண்ணிகிட்டே இருப்பான். அந்த பொயட்டிக் லைனே வந்து என்ன அட்மாஸ்பியருங்கிறத காட்டிடும். இப்போ லவ் சீன் அப்படின்னா ரொம்ப அழகான அப்படியே இயற்கை காற்று இருக்கும், மலைகள் இருக்கும், நதி இருக்கும். ஸோ இல்லைன்னா ட்ராஜிக்காக இருந்தால் புயல் வரும், அப்புறம் டார்க்காக இருக்கும். ஸோ இதுக்கெலாம் வந்து சீன் தனியாக இருக்காது. இதுக்கு பொயட்டிக் லைனை வந்து சொல்லலாம். பொயட்டிக் லைன்லேயும் மீனிங் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. விமன் டோன்ட் ஹேவ் ரோல். அதுக்கப்புறம்
இந்த ஆக்டர்ஸில் வந்து பெண் நடிகர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாருமே ஆண் நடிகர்கள் தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த காலத்தில் பெண்களுக்கு வந்து எந்த உரிமையும் கிடையாது நாடகத்தில் நடிக்கிறதுக்கு. அதனால் டெண்டர் பாய்ஸ் ப்ளே ஃபீமேல் ரோல். சின்ன வயசில் உள்ளவங்க ரொம்ப உடம்பு நலம் மெலிவாக இருக்கிறவங்களாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கிறவங்களாம் வந்து ஆண்களை என்ன பண்ணுவாங்கன்னா பெண் வேடத்தில் நடிப்பாங்க. ஷேக்ஸ்பியர் யூஸ்டு பவர்ஃபுல் பொயட்ரி இன் ரொமான்டிக் சீன். இப்போ ரொமான்டிக் சீன் அப்படின்னா நிறைய அந்த நேரத்தில் வந்து அதுக்குன்னு ஷேக்ஸ்பியர் என்ன பண்ணுவார், ரொம்ப பவர்ஃபுல்லாக இமோஷனலாக டச்சிங்கோட அந்த லைன்லாம் ஷேக்ஸ்பியர் எழுதியிருப்பார். எலிசபெத் அண்ட் ஆடியன்ஸ் வேர் அன்எஜுகேட்டட் க்ரூட் என்ஜாய் வல்கர் ஜோக்ஸ். அப்போது அந்த ஆடியன்ஸ் வந்து எல்லாருமே என்ன பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா அன்எஜுகேட்டடாக இருப்பாங்க, படிக்காதவங்களாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் டயலாக்லாம் எழுதியிருப்பார் ஷேக்ஸ்பியர். நிறைய வல்கர் ஜோக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பார். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த ஆடியன்ஸ் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுவாங்கன்ட்டு. அப்புறம் ஃபார் தேம் ஷேக்ஸ்பியர் யூஸ்டு மெனி ஜோக்ஸ். அதனால் நிறைய ஜோக்ஸ் எல்லா பிளேலையும் யூஸ் பண்ணியிருப்பார் அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்காக. அப்புறம் காமிக் சீன்ஸ், ஹேம்லெட், ஆண்டனி கிளியோபெட்ரா. இந்த ஆண்டனி கிளியோபெட்ரா ஹேம்லெட்டில் வந்து ட்ராஜிக் பிளேயாக இருந்தாலும் இதுலேயும் வந்து காமிக் சீன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பார். அதாவது அவங்க ஆடியன்ஸ்க்காகவே டு ரிலீவ் ட்ராஜிக் டென்ஷன் ஹி யூஸ்டு காமிக் சீன்ஸ். ஏன்னா அந்த ட்ராஜிக் சீன்ஸை பார்த்துட்டு ஆடியன்ஸ் ரொம்ப சேட் ஆயிடுவாங்க. அதை ரிலீஸ் பண்ணுறதுக்காக காமெடி சீன்ஸ்லாம் வரும். இப்போ இன்றைக்குள்ளே சினிமாவில் கூட நம்ம பார்க்குறோம், எவ்வளோ பெரிய ட்ராஜிக் படமாக இருந்தாலும் காமெடி ஆக்டர்ஸ் இருப்பாங்க. ட்ராஜிக் சீன் நடந்ததுக்கப்புறம் காமெடி ஆக்டர்ஸ் வருங்க, அதெல்லாம் பார்த்து சிரிப்பாங்க எல்லாருமே. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி. ஸோ ஷேக்ஸ்பியரியன் டயத்தில் இருந்தால் இந்த மாதிரி சினிமாவுக்கும் வந்து இந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க. ஹி யூஸ் டு ஃபைட்ஸ் அண்ட் சஸ்பென்ஸ் டு அட்டாக் ஆடியன்ஸ். அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஃபைட் சீனு, சஸ்பென்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக செட் பண்ணியிருப்பாங்க. ஹி இன்ட்ரடியூஸ் சாங்ஸ் டு என்டர்டெயின் ஆடியன்ஸ். ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணுறதுக்காக நிறைய சாங்ஸ்லாம் வந்து அந்த ட்ராமா டயலாக்லேயே சாங்ஸ் எல்லாமே இருக்கும், அந்த ஒரு பேசேஜ் மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக ஷேக்ஸ்பியர் இப்படியெல்லாம் ரொம்ப இன்னோவேட்டிவாக வந்து ட்ராமாலாம் எழுதி இந்த தேட்டரில் வந்து அரங்கேற்றம் பண்ணிட்டு இருந்திருக்கிறார்.